கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். என் வாழ்க்கையில ஏற்கனவே ராசியில் ராகு பகவான் ராசியில் இருக்கும்போது என்ன ஆகும், எப்படா டைவர்ஸ்னு கேட்டுட்டே இருக்காங்க என் ஒய்ஃபு. நானும் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எப்படியாவது பேச்சு வந்து அந்த டைவர்ஸ் மேலேயே வந்து நிற்கிது சார். 4-9 கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் இடத்திலே உச்சம் பெறும் பொழுது வேற என்னெல்லாம் நடக்கும்? பணம். நண்பர்களே, ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். தெரியாத வேலையை செஞ்சவனும் கெட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான். அப்போ கும்பராசிக்காரர்கள் ஒரு 4-7-8 சிசிடிவி எடுத்து உங்க தலையில கட்டி விட்டுதான் நீங்களே நினைச்சீங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஸ்ரீமடம், உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சுக்கிர பெயர்ச்சி கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு சென்று உச்சம் பெறுகிறார் அந்த சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் உச்சம் பெறுவதால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அவ்வகையில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிரகங்கள்லேயே இந்த சுக்கிரன் மட்டும்தான் சுகங்களை தருபவர். அதனால தான் சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கிரமின்றி வரமிக தருவாய்லாம் சொன்னாங்க. இந்த சுக்கிரன் வந்து உச்சமடைகிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. காரணம் என்னவென்றால், எல்லா கிரகங்களும் இப்பொழுது கும்பத்தில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்கிறது. இந்த நேரத்தில் சுக்கிரன் வந்து மீனத்தில் உச்சமடைவது ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங் ஒரு விஷயமாக இருக்க போகிறது. அடுத்த ஒரு மாதமும் இதை பற்றி தான் பேச போகிறோம். காரணம், இந்த சுக்கிர பகவான் அத்தனை சக்தி மிகுந்தவர். கிரகங்களில் ப்ரஹஸ்பதி குருவிற்கு இணையான அசுர குரு யாருன்னா அது சுக்கிராச்சாரியார் தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ என்னென்ன பலன்கள்லாம் தராருங்கிறத பார்த்துடலாம். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். என் வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு இதை விட ஒரு மோசமான ஒரு குடும்ப அமைப்பு கெடுவதற்கான நேரம் இருக்கிறதா என்றால் வேறு எதுவும் இல்லை. என்ன ராம்ஜி சார், கும்பராசிக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி சொல்கிறீங்க? காரணம், நேரம் அந்த மாதிரி இருக்குது. ஏற்கனவே ராசியில் ராகு பகவான் ராசியில் இருக்கும்போது என்ன ஆகும், எப்படா டைவர்ஸ்னு கேட்டுகிட்டே இருக்காங்க என் ஒய்ஃபு. நானும் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எப்படியாவது பேச்சு வந்து அந்த டைவர்ஸ் மேலேயே வந்து நிற்கிது சார். நல்லா நிற்கட்டும், சந்தோஷம். பேசிகிட்டே இருங்க, நான் பண்ணிடாதீங்க. சும்மா பேசுங்க. இப்படியே காப்பி ஆரிப்பி கொடுத்தீங்கன்னா டைவர்ஸ் பண்ணிடுவேன். சொல்லுங்கள் ராகு, என்னடா நான் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு நினச்சா பேசியே காமெடி ஆக்கி விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆகட்டும். ஏற்கனவே ராசியில் ராகு பாதகாதிபதி சுக்கிரன் 4-9 கூடையவன் உச்சம் பெற்று 2ஆம் இடத்திற்கு வந்து விட்டான். இது மாதிரி ஒரு மோசமான நேரம் எதுவும் இல்லை. 4-9 கூடையவன் பாதகாதிபதி, அவன் போய் 2ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறான். இது 2 விதமான பலன்களை உங்களுக்கு தரும். என்ன தரும்? பண விஷயங்களில் ஏமாற்றம், துரோகம், சீட்டிங் போன்றவை நடக்கும். சீட்டு கம்பெனி வச்சு நடத்துகிறேன் சார், தயவுசெய்து எல்லாரும் பணத்தை திருப்பி கொடுத்துருங்க, பெரிய ப்ராப்ளம். அல்லது இல்லை சார், நான் எல்லாத்தையும் ஏஜென்ட்லாம் வசூல் பண்ணி வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கான அமைப்பு உண்டாக்குவேன் சார், தயவுசெய்து பண்ணாதீங்க. மக்கள்கிட்ட நீங்கள் மாட்டிப்பீங்க. நீங்கள் பணம் கொடுத்த ஏஜென்ட் ஓடி போயிடுவான். நீங்கள் பண விஷயத்தில் 10 பேர்கிட்ட கலெக்ட் பண்ணி ஒரு சோர்ஸை நம்பி அவங்கள்ட்டேருந்து பண்ணுற ஆளாக இருந்தால் தயவு செஞ்சு அந்த விஷயத்தை கீழே போட்டுருங்க. அது நடக்காது. இன்னும் மேற்கொண்டு ஃபினான்சியல் பொருளாதார குற்றப்பிரிவு துறைக்கு போயிடும் கேஸு. தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருங்க. 4-9 கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் இடத்திலே உச்சம் பெறும் பொழுது வேறு என்னெல்லாம் நடக்கும்? பணம் அப்படின்னு ஒரு விஷயம். கடைசியாக ஒரு 100 ரூபா இருந்தால் பாக்கெட்லேருந்து எடுத்து பார்த்துக்கோங்க. இதுக்கு பேர் தான் நோட்டு. இதில் நம்ம காந்தி தாத்தா படம்லாம் போட்டிருக்கோம். இந்த ப்ளூ கலர் நோட்டு பேர் 100 ரூபா, பச்சை கலர் நோட்டு பேர் 50 ரூபா. நான் ஏன் சார் எங்கள் நிலைமையை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பாக இருக்கா? இங்கே பாருங்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எதுக்காக நான் இவ்வளோ தூரம் நான் உள்ளபடியே காதலிக்கிறேன். அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், 1 ரூபா சொல்லுவாங்கள்ல, அறுத்த கைக்கு சுண்ணாம்பு தர மாட்டானே, அந்த மாதிரி ஒரு கேரக்டராக மாறிடுங்க. இந்த ஒரு மாதமோ யாராவது வந்து அண்ணன் எனக்கு ரொம்ப முடியல, நான் போடா உன்னோட எனக்கு முடியலடா அப்படின்னு சொல்லிடுங்க. யாராவது நம்பி ஏதாவது ஒரு கதை சொல்லுவாங்க, அது உண்மைன்னு நினச்சேங்க, கடைசி அவனும் அவாளா அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, யாரேனும் வந்து பணம் போடலைன்னா போடாத வேறு ரத்தம் கக்கி சாவான் அப்படின்னு. கடைசியா அடிவேலு பார்ப்பாரு, எங்கள் பணத்தை கூடிய ஐயா திட்டுவார் அப்படிங்கிற மாதிரி குரலி வித்தை காட்டுறவங்க கூட ஏமாத்திட்டு போயிடுவான். இந்த ஒரு மாதம் பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பணம் அவங்க கையை விட்டு போயிடும். அப்போ நான் என்ன செய்யணும்? ஒன்றும் பண்ணக்கூடாது, சும்மா இருங்க. நீங்கள் பாட்டு வேலைக்கு போங்க, வீட்டுக்கு போங்க, வேலைக்கு போங்க, வீட்டுக்கு போங்க.
வேறு எதுவும் செய்யக்கூடாது. இந்த ஒரு படத்தில் அடித்து கேட்பாங்க, அப்பயும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி. யாராவது வந்து வாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நான் அடிக்கடி என் ஃபேவரட் டைலாக் தான், வாங்க வாங்க ஈரோடு பக்கம் ஈமக்கூலி வளர்த்தலாம், தெங்கனிக்கோட்டு பக்கம் தேக்கு மரம் வளர்த்தலாம், பட்டுக்கோட்டை பக்கம் பாக்கு மரம் வளர்த்தலாம், ஆணியே பிடுங்க வேணாம். நான் இருக்கிற கம்பெனியில் பிழைக்கிறதுக்கு எனக்கு வழி இல்லை. புதுசாக கம்பெனி ஆரம்பித்து பிழைக்க போகிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் வரும் நண்பர்களே. யாராவது உங்கள்கிட்ட வந்து புதுசாக கதை சொல்லுவாங்க. நண்பர்களே, ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். தெரியாத வேலையை செஞ்சவனும் கெட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான். தெரியாத வேலையை செஞ்சவனும் கெட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான். இது கிராமத்து சொல்வடை. ஆனால் இதில் எவ்வளோ ஆழமான அர்த்தம் இருக்குது தெரியுமா? இன்றைக்கி இது லாஸ் ஆகிடுச்சு சார், அது லாஸ் ஆகிடுச்சு சார்னு 10 பேர் சுற்றுறானே, இவெல்லாம் யார் நினச்சிங்க? இப்படி தெரியாத வேலையை செஞ்சவன் தான். அப்போது சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பணமே இருக்காது. இந்த ஒரு மாதமும் ட்ரை, அப்படி ஒரு ட்ரை. இப்பயே இஎம்ஐலாம் கட்டுறதா இருந்தால் இப்பயே மரியாதைக்கு சேர்த்து வச்சு கட்டிடுங்க. இல்லைன்னா இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆகும். பேங்க் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு வரும். இந்த ஒரு மாதம் என்பது உங்களுக்கான மோசமான நேரம். உங்களுக்கு 12ஆம் இடத்துல இந்த சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறது மூலம் ஏற்கனவே சனி பகவானை இரியா இவர் வேற, இவர் இப்போ தான் 6ஆம் இடத்துல, இவரும் போய் 2ஆம் இடத்துல போய் உட்காராரு. சுக்கிரனுக்கு ஹெல்பிங்ஸாம். இவர் 2ஆம் இடத்துல உட்கார்றாரு. 2ஆம் இடம் என்பது பொருளாதாரம். ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், ஏற்கனவே பணத்தை அளந்து தான் கொடுப்பார் சனி. இவர் 2ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேரும் பொழுது, சுக்கிரன் 4, 9 கூடியவனாக உச்சமாகும் பொழுது நேர்மையற்ற வழிகளில் ஏதேனும் பணம் வந்தால் ஜாக்கிரதையாக இருங்க. முக்கியமாக மீடியா துறையில் இருக்கிறவங்க யாராவது உங்கள்ட்ட வந்து பணங்க கதை சொல்லி ப்ரொடியூஸ் சார், நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் சார், மிகப்பெரிய ஆளாயிருவீங்க சார், ஒன்றும் வேண்டாம், தயவுசெய்து வேண்டாம், பண்ணாதீங்க. அதே மாதிரி கும்பராசிக்கார ஆண்கள், பெண்களால் பிரச்சனை வரும், எழுதி வச்சுக்கோங்க. பெண்களால் பிரச்சனை வரும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சுக்கிரன் என்றால் பெண். அந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு உச்சமாகக்கூடாது. உச்சமாயிட்டார்னா இப்படி தான் பிரச்சனை ஏற்படும் உங்களுக்கு. அவர்களால் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. அடுத்ததாக மனைவி. சுக்கிரன்னா மனைவின்னு ஒரு பொருள் இருக்குது. இவர்கள் உச்சம் பெற்று 2ஆம் இடத்தில் அமர்கிறார். அதனால் மனைவியால் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள், பணவரவு என்பது இருக்கும். அது ஒரு விஷயம், அது ஒன்று நன்மைங்க உங்களுக்கு. அதே மாதிரி யாரையாவது நீங்கள் லவ் பண்ணுறீங்க கும்பராசிக்காரங்கன்னா, அந்த காதல் ஜெயமாகும். நீங்கள் காதலிக்கிறத நல்லபடியாக காதலிப்பீங்க. நீங்கள் உங்கள் காதல் ப்ரப்போஸ் பண்ணுற மந்த் திஸ் மந்த் இஸ் ப்ரப்போசிங் மந்த். அதனால் நீங்கள் உங்கள் காதல் ஆசைகள்லாம் கைகூடும். அவங்க வீட்டில் ஒத்துப்பாங்க. நீங்கள் 2 பேருமா சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். கும்பராசிக்காரர்கள் மாபெரும் புகழை அடைய போகிறீர்கள். 2ஆம் இடம் என்பது பேச்சு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க. இந்த சுக்கிரன் பாதகாதிபதி என்பதால் 2ஆம் இடத்துல இருக்கிறவங்க ரொம்ப அது பேச்சுங்கிற இடத்துலையே அவர் வரார். அண்ணன் இருக்கின்ற ஈகுகா கட்சியை விட்டு இருந்த இடத்திலேயே மாறுக்கின்ற ஒரே ஆள் யார்? கூட்டத்தை பொழந்துட்டு எவனை ஒருத்த வேணாம். எதிர்கட்சிக்கார மண்டே ஃபுல்லாக வெட்டுவியா? யார் அவன் பேசுறது? ஐயா, நான் சொன்னதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக பேசுங்க. நீங்கள் சொல்கிற பொருள் வேறு, அவங்க புரிஞ்சுக்கிட்ட பொருள் வேறு. அப்போது கும்பராசிக்காரர்கள் ஒரு 4, 7, 8 சிசிடிவி எடுத்து உங்கள் தலையில் கட்டி விட்டு தான் நீங்களே நினச்சிக்கிங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இப்போவும் சொல்கிறேன், ஒரு மாதம் அடிச்சும் கேட்பாங்க, அப்பயும் கொடுத்துடாதீங்க. ₹1 கூட கொடுத்துடாதீங்க. காசு ரொம்ப முக்கியம். தொடர்ந்து என்னை தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். டெய்லி ஸ்ரீமடம் வந்துட்டிங்கன்னா அந்த சாயந்தரம் 5 to 6 யாகங்களில் கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஒரு ஜாதகம் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளாக எதுவும் இருக்காது. என்னை ஆன்லைனில் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்ரீமடம்.in எனும் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ராம்ஜி சுவாமிகள் எனும் இன்ஸ்டா ஐடியில் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.